ஹலோ மக்களே, இன்னைக்கு பருப்பு போட்டு உருண்டை குழம்பு அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பருப்பை 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். புளி 50 புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். தக்காளி, பூண்டு ஒரு 100 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், அந்த உருண்டை மாவுக்கு போடுறதுக்கு பச்சை மிளகாய். இது இந்த மிளகா குழம்புக்கு 2ஆ கீறி போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, உருண்டைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், உருண்டைக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் குழம்புக்கு போட கொத்தமல்லி. வெங்காயம் இதில் 2 வெங்காயம் குழம்பு தாளிச்சுக்க, மீதி பருப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு. பருப்பு தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை குழம்பு செய்ய எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பருப்பு அரைச்சிட்டேன் குறைன்னு. அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம மசாலா வடைக்கு செய்கிற மாதிரியே தான். ஆனால் மசாலா வடையில் நம்ம கொஞ்சம் சோம்பு போடுவோம். இந்த உருண்டை குழம்புல சோம்பு போடக்கூடாது. ஏன்னா நம்ம உருண்டை குழம்புல அந்த மசாலா வாசம் ஒரு மாதிரி வரும். அதுதான் குழம்பு வைக்கும்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். இதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே மிக்ஸ் பண்ணிப்போம். உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம குழம்புல உப்பு போட போகிறோம். இந்த குழம்பும் இந்த உருண்டை குழம்பை கொஞ்சம் இழுக்கும். அதனால் நம்ம உருண்டைக்கு கம்மியாக தான் போடணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்து விட்டுப்போம். நான் போட மாட்டேன் குழம்பு உருண்டை பிடிச்சி. இதிலே கொஞ்சம் பாதி எடுத்துருவேன். ஒரு 20-25 உருண்டை தான் குழம்புல போடுவேன். இது மீதி மாவு மசாலா வடை செஞ்சுருவேன். இதுவே பிடிச்சா கூட இதுவே நம்மளுக்கு 50 உருண்டைக்கு மேலே வரும். அவ்வளோ வேண்டாம், ஒரு 20-25 உருண்டை இருந்தால் போதும். மசாலா வடை செஞ்சுக்கிறேன். மசாலா வடை செய்யும் போது இப்போ நம்ம அரிசி மாவுலாம் போடலை. இது வெறும் கடலைப்பருப்பு தான். நம்ம மசாலா வடை செய்யும் போது கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு ஒரு கைப்பிடி, இவ்வளோ கைப்பிடி அரிசி மாவு போட்டு மசாலா வடை செஞ்சு சாப்பிட்டா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக வரும். வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டுட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சிப்போம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் எல்லாமே ஊறட்டும்.